வணக்கம் நண்பர்களே, நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்க உங்க எல்லோருக்கும் கோடான கோடி நன்றிகள். செம்ம தில்லுப்பா, அண்ணாமலைக்கு தில்லு அதிகம், திமிரும் அதிகம், தில்லும் அதிகம். அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு எல்லாரும் பயந்துகிட்டு இருக்காங்க அண்ணாமலை வர்றதை பார்த்து. அண்ணாமலையோடைய வரவுக்கு பிறகு பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா ராக்கா மாறிட்டு இருக்காங்க. டிஎம்கே ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்காங்க. என்ன பண்ண போறாருன்னா பல விஷயங்களை பண்ண போறாரு. அதிரடி மாற்றங்கள், அதிரடி திட்டங்கள், அதிரடி போராட்டங்கள். டிசம்பர் 2ஆம் தேதி அண்ணாமலை சென்னையில இருப்பாரு. டிசம்பர் 2ஆம் தேதி அண்ணாமலை வருகிறார். கம்பேக் அண்ணாமலை ஏகப்பட்ட கரகோஷத்துடன் டிசம்பர் 1ஆம் தேதி இரவே வந்துருவாரு. அன்னைக்கான வரவேற்பு பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்ல இருந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்புல பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் சென்னை திரும்புகிறார். அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அறிவிக்க போறாரு. அந்த போராட்டத்தில் அண்ணாமலை கலந்துக்க போறாரு. அந்த போராட்டம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு எழுச்சி மிக்க போராட்டமாக இருக்கும். தமிழ்நாடு திரும்பி பார்க்கிற அளவுக்கு பல விஷயங்களை செய்யறதுக்காக பல திட்டங்களுடன் அண்ணாமலை சென்னை வருகிறார். 4 மாதங்கள் பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்கா லண்டன்ல ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில பாத்தீங்கன்னா அவருடைய ஸ்டடீஸ்க்காக அவர் போயிருந்தாரு. அனைத்தையும் முடிச்சுட்டு இப்போ வரப்போறாரு. இனிமே ஃபுல் டைம் 24x7 பாத்தீங்கன்னா அவைலபிள் பர்சன் யாருன்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை. அண்ணாமலையோடைய அறிக்கைகளும் அண்ணாமலையோடைய நிகழ்ச்சிகளும் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். தமிழகம் முழுவதும் அண்ணாமலையோடைய பேர் சொல்லிட்டே இருக்கும். அவர் கூடிய சீக்கிரம் மக்கள் வாயிலிருந்து பொலிட்டிக்கல் சூப்பர் ஸ்டார் அண்ணாமலைன்னு சொல்ல வைப்பாரா அப்படிங்கறத அவருடைய செயல்பாடை பொறுத்து தான் நம்ம முடிவு பண்ண முடியும். இளைஞர்களை கவருவதற்கு என்னென்னலாம் பண்ண போறாரு, இளைஞர்களை தன் வசம் இழுப்பதற்கு அண்ணாமலையின் செயல்பாடுகள் என்ன? அண்ணாமலை ஒரு திகிரிசாலி, ஒரு தில்லான ஆளு. யாரை பத்தியும் யோசிக்க மாட்டாரு, எதை பத்தியும் யோசிக்க மாட்டாரு. தைரியமா பேசக்கூடிய ஆளு, யாரையும் எதிர்க்கக்கூடிய வல்லமை படைத்த ஒரு மனிதர். அது எல்லாமே நமக்கு தெரியும். ஏன்னா அவர் ஆல்ரெடி ஐஏஎஸ் ஆபீசரா இருந்தவர். அவருக்கு ஒரு யாரை பார்த்தும் பயம் இல்லை. ஆனா அரசியல்ல ஆளுங்கட்சியோ யாரை பார்த்தும் தில்லா அவர்களுடைய தவறுகளை சுட்டி காட்டணுங்கிற அந்த விஷயம் இருக்கு இல்லைங்களா? அதுக்கு மிகப்பெரிய ஒரு தில்லு வேணும். அந்த தில்லு அண்ணாமலை கிட்ட இருக்கு. அந்த அண்ணாமலை சென்னை என்னென்ன மாற்றங்களை நடத்த போறாரு, என்னென்ன நிகழ்வுகள் நடக்க போகுது, அந்த நிகழ்வுகள் மூலியமாக பாரதிய ஜனதா எவ்வளவு பெரிய முன்னேற்றத்திற்கு போக போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ணாமலை வரவு பாத்தீங்கன்னா தமிழக அரசில் மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தும்ங்கிறது மாற்று கருத்தே இல்லை. அண்ணாமலையோடைய வருகைக்கு பல கட்சிகளும் ஷாக்கிங்கா இருக்காங்க. அதுல மெயினா டிஎம்கே ஷாக்கிங்கா இருக்கு. மற்றும் புதிதாக கட்சி ஆரம்பிச்சவங்களும் பாத்தீங்க அப்படின்னா அண்ணாமலையோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலையோட வரவுக்கு பிறகு எப்படி தமிழ்நாடு அரசியல் இருக்குங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லோருக்கும் கோடான கோடி நன்றிகள். புதிதாக பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட சேனல் வளர்ச்சி அடையும். நம்மளோட சேனல் வளர்ச்சி அடைஞ்சுன்னா நிறைய வீடியோக்கள், நிறைய தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டு இருக்கும். அதனால வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காம டச் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய அனைத்து வீடியோக்களையும் தவறாம உங்களால பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மற்றொரு சூப்பரான வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.